ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட ஃபைனல் எபிசோட் பார்க்கலாம். தொடர்ந்து இந்த மாதிரி டிராமாஸை பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அப்படியே உங்களுக்கு எந்த மாதிரி டிராமா பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம பாங்கி பிரம்ம பிடிச்ச மாதிரி எழுந்துக்கிறா. அப்போ இந்த சிலுக்கு ஒரு நார்மல் மனுஷி மாதிரி நீ இருக்கவே மாட்டியா? வீக்கெண்ட் ஃபுல்லா இந்த சோஃபால தான் இருக்க, குளிக்க கூட இல்ல, ஒழுங்கா போய் குளி, அப்படியே ஃபர்ஸ்ட் இந்த சோஃபாவை கிளீன் பண்ணிட்டு போன்னு சொல்ல நம்ம பாங்கி எனக்கும் என்ன ஆச்சுனே தெரியல, இப்பெல்லாம் நான் மோசமா இருக்கேன்னு சொல்றா. அந்த நேரம் நம்ம ஹீரோ அங்க வந்து இந்த சிலுக்கு கிட்ட உள்ள வரலாமான்னு கேப்பான். இந்த சிலுக்கும் வாங்க வாங்க, அவளை இந்த சோஃபால இருந்து ஃபர்ஸ்ட் எழுப்பி விடுங்கன்னு சொல்றா. நம்ம ஹீரோ பாங்கி ஃபர்ஸ்ட் எழுந்து உன்னோட தலைமுடிய சரி பண்ணுன்னு பாங்கி கிட்ட சொல்லுவான். அதுக்கு நம்ம பாங்கி நீங்க உள்ள வராதீங்க, நான் இன்னும் ஃபேஸ் வாஷ் கூட பண்ணலன்னு சொல்லுவான். நம்ம ஹீரோ அதுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணலன்னா என்ன, நான் தான் முன்னாடியே உன்னை பாத்துருக்கேனே, நீ ஃபேஸ் வாஷ் பண்ணலனா கூட அழகா தானே இருப்பேன்னு சொல்ல நம்ம சிலுக்கு ரொம்ப ஒரு சீன் போட்டு சிரிப்பா. ஓகே பாங்கி, நான் உன்கிட்ட பேசணும், கொஞ்சம் வெளியே வானே. இவங்க ரெண்டு பேரும் வெளியே போய் பேசுறாங்க. இந்த வீக்கெண்ட் ஃபுல்லா நான் உனக்கு கால் பண்ணிருக்கேன், ஆனா நீ என் போன் காலை பிக் பண்ணவே இல்ல, நீ என்ன அவாய்ட் பண்றியான்னு நம்ம ஹீரோ கேட்பான். நம்ம பாங்கி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, என்னோட போன்ல பேலன்ஸ் இல்லன்னு சொல்லுவான். அப்புறம் எனக்கு பயமா இருக்கு, மறுபடியும் நம்மளுக்குள்ள சண்டை வந்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லுவா. ஒரு வேலையா இவங்க பேசி முடிச்சு அவுட்டிங் போலான்னு பிளான் பண்றாங்க. நம்ம பாங்கி ஓகே நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரேன், நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஜாலியா கிளம்புறா. அதுக்கு இந்த சிலுக்கு அடி பாவி, உன்னை நான் அவ்வளவு நேரம் எழுப்புனேன், நீ எழுந்துக்கவே இல்ல, இப்ப ஜாலியா கிளம்பிட்டியான்னு கேப்பா. நம்ம பாங்கி ஓகே ஓகே அதை விடு, என்ன பாரு நான் அழகா இருக்கேனா பர்ஃபெக்ட்டா இருக்கேனா அப்படின்னு கேப்பா. இந்த சிலுக்கும் இதெல்லாம் மேக்கப்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, இங்க வா அப்படின்னு சொல்லி அவ மேக்கப் போட்டு விடுவா. நம்ம பாங்கியும் ஜாலியா கிளம்பிட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்ப ஃபர்ஸ்ட் சாப்பிட போலாமா அப்படின்னு கேட்டுட்டு போறாங்க. இங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட் அத்தானி என்னோட பையன் கேஸ்ல உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சுக்க நினைச்சேன், நானும் சட்டத்தை மதிக்கிறவன் தான், நான் அவனை கொலை பண்ணணும்னு நினைக்கல, நடந்த தப்புக்கு நான் வருத்தப்படுறேன், ஜுங்கன்சு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் கத்தியவே நான் எடுத்தேன்னு சொல்லுவான். நம்ம ஹீரோ இனிமேல் நீங்க டிஸ்ட்ரிக்ட் அத்தானியா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போறான். இங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு பெரிய பதவியில இருந்துட்டு ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கேட்பாங்க. ஓ ஜுங்கன்சு கேஸ் கோர்ட்ல ஹியரிங் வந்திருக்கு, அவன் செஞ்ச தப்புக்காக அவன் செஞ்ச கொலைக்கலாம் எவிடன்ஸ் கரெக்டா இருக்கிறதுனால கோர்ட்டும் அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துறாங்க. சோ இந்த கேஸ்ல நம்ம ஹீரோ வின் பண்ணிட்டான். இந்த ஹாப்பியான விஷயத்த பாங்கி அவன் அம்மா கிட்ட ஷேர் பண்ணிக்கிறா. கட் பண்ணா நம்ம ஹீரோ டைமையே பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு என் வேலை முடிஞ்சுது, நான் கிளம்புறேன்னு சொல்லுவான். நம்ம பேங்க் எங்க போறீங்க, பெண்டிங் கேஸ்லாம் நிறைய இருக்கு, இதெல்லாம் முடிக்கணும்னு சொல்ல அட பாவீங்களா என்னடா இது சத்திய சோதனை மனசுக்குள்ளே சொல்லிட்டு பாங்கி கிட்ட நான் வர லேட் ஆகும் பாங்கி கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு மெசேஜ் பண்ணி விடுவான். பாங்கி அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த நேரம் நம்ம சாவும் நம்ம சிலுக்கும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. சரி சரி வாங்க, எனக்கு தனியா இருக்க போர் அடிக்குதுன்னு சொல்லி இவங்க மூணு பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ண போயிடுவாங்க. இங்க இவங்க மூணு பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க அந்த நேரம் நம்ம ஹீரோ அங்க வர அப்ப நம்ம ஃப்ரெண்டும் அங்க வந்துருவான். ஆனா அதுக்குள்ள இவங்க செம்ம டைட்ல இருப்பாங்க. இந்த சிலுக்கு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட நீ என்ன யூஸ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேப்பா. நம்ம பாங்கிய ஜீவ கூப்பிட்டு போறான். நம்ம ஃப்ரெண்டு டேய் என்னடா இவளுங்க கிட்டயா என்ன விட்டுட்டு போறேன்னு கேப்பான். நம்ம ஹீரோ டேய் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாங்கிய நம்ம ஹீரோ கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு சாவை வீட்டுல வந்து விட்டுட்டு ஓகே நீ நல்லா ரெஸ்ட் எடு, நான் அப்புறம் வரேன்னு சொல்ல நம்ம சாக்கு நம்ம ஃப்ரெண்ட புடிச்சு போனதுனால இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம சாவை அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ணிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவும் பாங்கியும் அவங்க லைஃப ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. நம்ம ஃப்ரெண்டு சாவை பார்த்து நம்ம லைஃப பத்தி கொஞ்சம் பேசலாமான்னு கேட்பான். நம்ம சாவும் சொல்லுவா சாரி நான் அன்னைக்கு தெரியாம கிஸ் பண்ணிட்டேன்னு சொல்றா. நம்ம ஃப்ரெண்ட் அதுக்கு இங்க பாரு நான் தான் உன்னை ஃபர்ஸ்ட் லவ் பண்ணேன், உன்னை ஜீவ் கூட பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட ஃபீலிங்ஸ் என்ன குறைச்சிக்கிட்டேன், பட் நான் இன்னும் உன்னதான் லவ் பண்றேன்னு சொல்றான். நம்ம சா எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லுவா. நம்ம ஃப்ரெண்டும் அதுக்கு ஓகே எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்ல கட் பண்ணா நம்ம பாங்கிக்கும் நம்ம ஹீரோக்கும் அபிஷியலா அடிக்கடி சண்டை வருது. பர்சனல் லைஃப்ல செம்ம ரொமான்டிக் கப்பல் தான். அப்புறம் இவங்க நாலு பேரும் பேசிட்டு வராங்க. அப்ப நம்ம நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளுடா, பொண்ணுங்க ரொம்ப கோவப்பட்டா அப்போ நீ ஐ எம் சாரின்னு சொல்லிடு, அப்ப எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும்னு சொல்லுவான் நம்ம ஜீவு கிட்ட. கட் பண்ணா நம்ம பாங்கி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு ஜீவுக்கு வீட்டுக்கு வருவா. அப்ப ஜீவுக்கு சொல்லுவான் தெரியும் பாங்கி தெரியும், நீ என்னை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் என்ன பார்க்க ஓடி வந்துட்டியான்னு கேட்பான். அதுக்கு நம்ம பாங்கி சொல்லுவா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு ஒரு மீடியா இன்டர்வியூ இருக்கு, அதான் நான் கொலை பண்ணலன்னு கோர்ட்லயே சொல்லிட்டாங்கல்ல, அதனாலதான் ஓகே ஓகே நான் எந்த ட்ரெஸ் போட்டா அழகா இருக்கேன்னு வந்து சொல்லு. அவளும் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் ஒண்ணு
ஒன்னொன்னா மாத்தி மாத்தி போட்டு போட்டு காட்டுறா. கட்பண்ணா நம்ம ஜீவுக்கால ஆபீஸ்ல ஒழுங்கா வேலை செய்யவே முடியல. எந்த நேரமும் பாங்கி நினைப்பாவே இருக்கு. பாங்கிக்கு சேட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்புறம் பாங்கியும் நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருக்கான். பேங்கேப்பா நீங்க என்ன இந்த பக்கம்னு கேட்க நம்ம பாங்கியும் இல்ல சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோக்கு இப்ப ஹாப்பி ஆயிடுது. அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. கட் பண்ணா நம்பச்சா நீ ஏன் எனக்கு ஒரு நைட்ல இருந்து ஒரு மெசேஜ் கூட பண்ணலன்னு கேட்க நம்ம ஃப்ரெண்டும் சாரிப்பா ஒர்க் அதிகமா இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம நைட்டு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன், அதனாலதான் நான் மெசேஜ் பண்ணலன்னு சொல்லுவான். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த சிலுக்குக்கு கொஞ்சம் வயிற்றுச்சலா இருக்குது. ஏன்னா அவ கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா ஆனா நம்ம சா கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டால, அதனால அவளுக்கு கொஞ்சம் வயிற்றுச்சலா இருக்கு. கெவின்னா இப்போ மீட்டிங் ரூம்ல வழக்கம் போல நம்ம பாஸ் மீட்டிங்க நடத்த விடாம டைவர்ட் பண்றாரு. இப்போ நம்ம ஃப்ரெண்டு கோவமா இன்னைக்கு ஒழுங்கா மீட்டிங்க நடத்த விடுங்கன்னு கத்துவான். அப்போ நம்ம பாஸ் அவர் ஒய்ஃபுக்கு ப்ரப்போஸ் பண்ண ஸ்டோரிய சொல்ல அவங்க எல்லாம் ஜோடியா ஐயோ சாமி முடியல அப்படின்னு சொல்லி ஓடிடுவாங்க. நம்ம பேங்க் அச்சச்சோ நான் இன்னைக்கு தனியா மாட்டிக்கிட்டேனேன்னு சொல்லுவான். அப்புறம் நம்ம ஹீரோ ரொம்ப ரொமான்டிக்கா நம்ம பாங்கி கைய பிடிச்சி லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்ணி அழகான ஒரு ரிங்க போட்டு விடுவான். பாங்கி சொல்லுவா நானும் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், என் லைஃப் ஃபுல்லா உன்னை லவ் பண்ணிட்டே இருப்பேன், இனிமேல் நீ தான் என்னோட லைஃப், நீ இல்லாம நான் இல்லைன்னு ரொம்ப அழகா ரொமான்டிக்கா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. பர்சனலா எனக்கு இந்த சீரீஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான சீரீஸோட வந்து உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை கைஸ்.